எங்கட முஸ்லீம் புள்ளேல் வேலை செய்ய புரியம் எங்க? போன் கடையில. பராண்டி கொண்டி கேளுமே கல்லுல பேண்ட பூனை மாதிரி. எங்கட முக்காவாசி புள்ளேல் பூனை மாதிரி தான். பராண்டி 24 ஹவர் இப்படியே தான் இருப்பாங்க. ஒரு போன் கையில வச்சாச்சு. எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு நாளைக்கு 300 மெசேஜ் வருது. என்ன பிபிசில இந்த அனுப்புறான் இல்ல ஈக்கிற எல்லாமே ஏர்டெல்ட 25 ரூபா ரீலோட் போட்டு கூட்டாளிமா. ஃபுட்பால் விளையாட தெரியாதவன் கிரவுண்டுக்கு போன மாதிரி தான் இன்றைக்கு வாட்ஸ்அப். நான் சொல்றேன் நாங்களும் யூஸ் பண்றதான் இல்லன்றல்ல. ஆனால் இன்றைக்கு வாட்ஸ்அப் தான் the largest dustbin in the world. உலகத்துல ஆக பெரிய உத்தபாலி. தடார்ந்த மைக் கலண்டு கீழே விழுந்தேன்னு வைங்களே, உட்கார்ந்து ஒத்த அடிப்பான். கலிலியாவில் பய நிகழ்ச்சியில் மைக் கலண்டு கீழே விழுந்தது டேங்னு ஒரே அடி கிக். அங்கிருந்தோ திரும்பி மைக் கலண்டு கீழே விழுந்தா டக்கு எடுத்து forward அவன் அடிப்பா. இன்னும் 4 பேருக்கு மைக் கலண்டு கீழே விழுந்தா கடைசி ஒருத்தன் செல்வான். இன்றைக்கு வெள்ள எலுமினா 50 மெசேஜ். என்னது? மைக் கலண்டு கீழே விழுந்து மைக் கலண்டு கீழே விழுந்து மைக் கலண்டு கீழே. தொழுக டைம் டேபிள் ஒரு நாளைக்கு வெள்ளைக்கு ஒரு 30 வரும். நடக்குதா இல்லையா? இதுல என்ன நடக்குது தெரியுமா பாய்? நாங்க எது தேவையோ அதை விட்டுட்டு தேவையில்லாத செஞ்சுட்டு இருக்கிறோம். குர்ஆன் நாங்க ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் ஓதினாலும் கண்ணியத்துக்குரிய கணவான்களே 3 மாசத்துல ஒரு குர்ஆன் ஓதி முடிச்சிடலும். ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் ஓதினா ஜஸ்ட் 10 minutes. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் குர்ஆன் ஓதினா அரை ஜுஸ் ஓதலாம். 2 மாசத்துல ஒரு குர்ஆன் ஓதி முடிக்கலும். அரவர் ஒதுக்கினீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு குர்ஆன் ஓதி முடிக்கலும். இன்னைக்கு நாங்க எத்தனை பேர் இருக்கிறோம் குர்ஆன் ஓதி முடிச்சார்கள்? குர்ஆனோ சூரத்துல் கஹ்ஃப் ஓதி அவரத் தோத்தசனார். அது சரியான கஷ்டம். அது சூரத்துல் கஹ்ஃப் ஓதிவாரு. எத்தனை பக்கம்? 20 பக்கமா? நான் சொன்ன பேஸ்புக்ல தடமாறியட 50 பக்கத்துக்கு